இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது प्रवेशिकाவில் विशेष सूचीले 5th सारांश நம்ம பார்க்க போகிறோம்। यूनिकोड प्रस्तावना। यूनिकोड नामक यह पाठ श्रीमती डॉक्टर एस विजया का लेखक है। யூனிகோட் அப்படிங்கிற இந்த சாராஞ்சு எழுதுனது டாக்டர் எஸ் விஜயா அவங்க எழுதுனாங்க। இதை பற்றி நம்ம இந்த சாராஞ்சில் தெரிஞ்சுக்கலாம்। यूनिकोड क्या है? जब कंप्यूटर बना सकता अंग्रेज़ी अक्षरों का ही प्रयोग हुआ, इसलिए मात्र अंग्रेज़ी अक्षरों के लिए कोड बनाए गए। बात को अन्य भाषाओं के अक्षरों के लिए कोड बनाए गए। तब एक समस्या है, एक अमुक भाषा के लिए तैयार किए गए कोड दूसरे कंप्यूटर में काम नहीं करते थे। तब सभी भाषाओं के लिए एक ही कोड बनाने का निश्चय हुआ। तब यूनिकोड बना। யூனிகோட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா கணினினா நான் கம்ப்யூட்டர் உருவாக்கும் போது எழுத்துக்கள் மட்டும்தான் இருந்தது பயன்படுத்தினோம்। நம்ம குறியீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்தது, மற்ற மொழிங்களுக்கெல்லாம் இல்லை। அப்புறம் பின்னாடி காலங்களில் தான் இது உருவாக்கப்பட்டது। அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதில் கொஞ்சம் சிக்கல், அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது। என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மொழிக்காக மட்டும்தான் அந்த குறியீடு வேலை செய்யுது। அது கம்ப்யூட்டருக்கு வேறு மாதிரி கம்ப்யூட்டர் மாடல்ஸ் இருக்கும்போது அதிலெல்லாம் அது செட் ஆக மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா மொழிகளுக்கும் சேர்ந்தாப்புலே ஒரு கோட் உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க। அதுக்கப்புறம் யூனிகோட் உருவாக்கப்பட்டாங்க। यूनिकोड किसने बनाया? यूनिकोड संघ ने यूनिकोड तैयार किया। यह महान संस्था है। यह कंप्यूटर के लिए काम नहीं। गूगल, एप्पल जैसे कंपनियां यूनिकोड संघ के सदस्य है। ये कंपनियां वित्तीय सहायता देती हैं। विश्व की सभी भाषाओं के लिए अक्षरों के लिए एक कोड तब किया जाता है। यह कोड पूरी दुनिया के लिए एक ही सहायता है। யூனிகோட் அப்படிங்கிறது யார் உருவாக்குனது அப்படிங்கிறாங்க। யூனிகோட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், ஒரு அமைப்புன்னு சொல்லலாம்। இது ஒரு தலைசிறந்த நிறுவனம் தான் சொல்லலாம் ஸ்பெஷலாக। இது வணிகத்திற்கெல்லாம் வேலை செய்யாது। இது கூகுள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா யூனிகோட் அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க। இது ரொம்ப பெரிய ஒரு நிறுவனம்னு சொல்லலாம் இந்த யூனிகோட்। இதுக்கு எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனிஸ் நிதி வழங்குறாங்க। அதோடு இல்லாமல் எல்லா நாட்டினுடைய அந்த குறியீடெல்லாம் இருக்கு இல்லையா, சேமா அது எல்லாம் ஒரு நாட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்। அந்த குறியீடுகளை ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க। वरदान। इस प्रकार यूनिकोड और इनस्क्रिप्ट की बोर्ड भारतीय भाषाओं के लिए वरदान सिद्ध हुए है। इसलिए हम सोशल मीडिया का उपयोग आसानी से कर पाते हैं। இந்த வகையில் யூனிகோட் மற்றும் இன்ஸ்கிரிப்ட் இந்த விசைப்பலகை இந்திய மொழியில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு। ஏன்னா எல்லாமே ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே। அது ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு। இதை எளிதாகவும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க। நம்மளால் இப்போ ஃபோன்லேயும் பார்க்க முடியும், வெப்சைட்லேயே போயும் பார்க்க முடியும்। யூனிகோட் இருக்கிறதுனால மட்டும்தான் இப்படிலாம் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது। विशेषता। यह लेख सचमुच कई जानकारियों का संकलन है। यह लेख कंप्यूटर सीखने के पहले हमें उनके संबंध में जो ज्ञान होना चाहिए यह ज्ञान प्रदान करता है। விசேஷத்தாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உண்மையிலேயே ஒரு பயனுள்ள ஒரு சாராஞ்சு। நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாராஞ்சில் எழுதியிருக்கிறாங்க। தேங்க்யூ। அடுத்த சாராஞ்சில் பார்க்கலாம்।